பரம்பரை பொக்கிஷம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்மள நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும் பாருங்களேன். கடவுளுக்கும் எனக்கும் நடுவில் குருன்றவர் எதற்காக? குரு தேவையா தேவையில்லையா அப்படின்றதை விட நமக்கு சின்ன வயசுலேருந்து என்ன சொல்லியிருப்பாங்க, மாதா பிதா குரு தெய்வம். அதற்கு நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க, ஒரு அம்மா தான் அப்பா யாருன்றத குழந்தைக்கு சொல்லுவாங்க. அதனால் மாதா சொல்லி தான் பிதா யாருன்னு தெரியும். அப்போ மாதாவும் பிதாவும் ஒரு குருவை காமிச்சு கொடுப்பாங்க. குரு என்பவர் நமக்கு இறைவனை காண்பித்து கொடுப்பவர். அதனால் தெய்வத்தை விட குரு முக்கியம் அப்படின்றதுனால தான் மாதா பிதா குரு தெய்வம்னு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்மள சில பேர் ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கலாம். எனக்கு குருலாம் தேவையில்லைங்க, எனக்கு தெய்வமே தேவையில்லை, எனக்கு முதல்ல என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய தாயும் தந்தையும் தான் எனக்கு தெய்வமே தவிர தெய்வம் என்று தனியாக ஒன்று இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களும் உண்டு. ஆனால் இந்த குரு நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் வாழ்வதற்கு தேவையா அப்படின்னா பாருங்களேன், நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நிறைய நேரங்கள் மற்றவர்களால் தான் கற்றுக் கொடுக்கப்படும். அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் வாழ்க்கையில் வாழ்க்கை பாடம், அனுபவ பாடம் அப்படின்றது அனைவருக்கும் மற்றவர்களால் கற்றுத்தரப்படுவது. இதை நாமே போய் என்னதான் ஏட்டு சுரக்கையாக இருந்தாலும் அனுபவ பாடம் தரும் அறிவை யாராலும் தர முடியாது. அப்போ இந்த அனுபவ பாடத்தை நாம் கற்றுக்கும் பொழுது நம் வாழ்க்கை மேம்படுவதற்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் யார் கற்றுக் கொடுத்தாலும் அவர்கள் நமக்கு குருவை போன்றவர்கள். குருன்றவர் சில வருடங்கள் நம்ம கூட இருக்கலாம், சில நாட்கள் சில மாதங்கள் நம்ம கூட இருக்கலாம், இல்லைன்னா கடைசி வரையில் குரு நம்முடன் இருக்கலாம், நாம் குருவுடன் இருக்கலாம். ஏன்னா நமக்கு தான் ஆப்ஷன். இந்த பள்ளியில் நான் படிக்கணுமா, இந்த டீச்சர்கிட்ட நான் டியூஷன் போகணுமா அப்படின்றத ஒரு மாணவர் தான் முடிவு செய்ய முடியும். அதே போல் நான் இந்த குருவை வச்சுக்கலாமா, இந்த குரு கூட எவ்வளோ நாள் நான் தொடர்ந்து இருக்க முடியும் அப்படின்றத நாம் தான் முடிவு பண்ணணும். இதற்கு வேதம் வேறு மாதிரி சொல்லி இருக்கலாம். ஒரு பூ மலர்ந்தவுடன் தேனி எப்படி தேடி வருகிறதோ அதுபோல் ஒரு சீடன் தயாரானவுடன் குரு தேடி வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. குருமார்கள் நம்மை தேடி வரலாம், ஆனால் அந்த குருமார்களுடன் நம்மை ஐக்கியப்படுத்துறது நம்முடைய மனமும் நம்முடைய தனிப்பட்ட விருப்பமும். நம்மை செம்மைப்படுத்துவதற்கு தான் குரு. குரு எப்பொழுதுமே நம்முடைய விருப்பங்களில் தலையிட மாட்டார்கள். நாமே பட்டு இது வேணும் இது வேணான்னு ஒரு முடிவுக்கு வருவதற்கு அந்த குரு நமக்கு துணை இருப்பாரே தவிர இது நல்லதுன்னு இதை செய், இல்லை அவருடைய விருப்பங்களை நம்மீது திணிப்பவர் நமக்கு சரியான குருவாக இருக்க மாட்டாங்க. குரு தேவையா அப்படின்னா இதற்கு ஒரு சின்ன ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. ஒரு அடர்ந்த காடு, இருட்டு நேரம், புதிதாக நாம் ஒரு ஊருக்கு போகிறோம், மழை வேற வந்துட்டுருக்கு. அப்போ நடுவில் ஒரு சின்ன ஆறு ஒன்று இருக்குது. அந்த ஆற்றை தாண்டி தான் நாம் செல்ல வேண்டிய இடம் இருக்குது. இரவு நேரம், கும்மிருட்டாக இருக்குது, மனிதர்களும் யாருமே இல்லை. அப்போ அந்த ஆற்றை கடந்துட்டா நம்ம அந்த வீட்டுக்கு போயிட முடியும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் அந்த ஆற்றை கடக்க நாம் கடந்து கொண்டிருக்கும் பொழுது தண்ணியின் அளவு அதிகரித்து, ஏன்னா மழை வந்துட்டுருக்கு இல்லையா, தண்ணியின் அளவு அதிகரித்து கழுத்து வரைக்கும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கும், ஐயோ இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கே, நான் முழுகிருவேனா அப்படின்ற ஒரு பயமும் இருக்கும். இல்லை அந்த நேரம் தண்ணியில் ஒரு ஏதாவது அடித்து கொண்டு வந்தால் கூட இது பாம்பாக இருக்குமோ அப்படின்னு நம்மளுக்கு தோணும். ஒரு சின்ன கட்டை மிதந்து வந்தால் கூட இது பாம்போ அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஏன்னா இருட்டில் நமக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்றதுனால. அந்த நேரத்தில் ஒருத்தர் நம்ம கூடவே வராரு அப்படின்னாக்கா வந்து போப்பா நீ அந்த எதிர்பக்கம் தாண்டி போகிறீங்களா, போங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போகும்பொழுது இன்னும் தண்ணியின் அளவு இன்னும் சற்று அதிகரிக்கும். இருந்தாலும் பயப்படாதீங்க, முழுக மாட்டீங்க, உடனே கரை வந்துடும். இந்த ஆற்றில் பாம்புகளோ வேறு எந்த கொடிய மிருகங்களோ இல்லை, தைரியமாக நீங்கள் நீந்தி கடந்துடலாம். இன்னும் சில நிமிடங்களில் நீங்கள் ஆற்றின் மறுகரையை அடைந்து விடலாம், தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போயிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு எங்கிருந்தோ ஒரு தைரியம் வந்துடும். அதே இருட்டு தான், அதே கும்மிருட்டு தான், வெளிச்சம் இல்லாத நிலை தான், ஆற்றில் தான் இருக்கிறோம், மழை வேற வந்துட்டுருக்கு. அப்போ ஒரு குச்சி வந்தால் கூட நம்ம மனசு பயப்படாது.
பாம்பு தான் இல்லைன்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு ஒரு தைரியம் இருக்கும். இன்னொரு நேரம் இன்னும் கழுத்துக்கிட்ட இருந்து நம்மளுடைய தண்ணி அளவு அதிகமானால் கூட இது உடனே வடிஞ்சிரும், சில நிமிடங்களில் நம்ம ஆற்றின் மறுக்கரைக்கு போயிடுவோம் அப்படின்னு ஒரு தைரியம் வரும் பாருங்களேன். அந்த தைரியம் வருவதற்கு யாரோ ஒரு மனிதர் காரணமாக இருந்தார் இல்லையா, அவர் தான் குரு. அவர் ஏற்கனவே அந்த ஆற்றில் பலமுறை நீந்தி கடந்தவர் அப்படின்றதுனால புதிதாக வருபவர்களுக்கு ஒரு தைரியத்தையும், உண்மையான தைரியத்தையும், உண்மை நிலவரத்தையும் சரியாக சொல்பவர். அவரே கையை பிடிச்சி நம்மளை கூட்டின்னு போய் விட மாட்டாங்க. ஆனால் நாம் தனியாக செல்வதற்கு தேவையான ஊக்கமும் உறுதியும் கொடுப்பாங்க. அவர்கள்தான் குரு. அந்த குருவை நாம் பிடித்து கொள்வதும் பிடிச்சிக்காமல் இருக்கிறதும் வேறு விஷயம். ஆனால் இந்த உலகத்தில் வாழ்கின்ற நமக்கு நிறைய குருமார்கள் கிடைப்பார்கள். ஏன்னா வாழ்க்கையில் சின்ன வயதிலிருந்தே நாம் நிறைய விஷயங்களை மற்றவர்களிடம் கற்று தெரிந்து வந்திருக்கிறோம். அவர்கள் அனைவரும் நமக்கு குருமார்கள் தான். இந்த உலகத்தில் மிக அற்புதமான குரு சிஷ்ய வாழ்க்கை வாழ்ந்து இன்றும் நம்முடன் சூட்சும ரூபமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் மிக அற்புதமான மகான்கள் இந்த பூமியில் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இன்று மிக அற்புதமான குரு பூர்ணிமா நன்னாளில் அனைத்து குருமார்களின் பாதம் பணிந்து உங்கள் அனைவருக்கும் இனிய குரு பூர்ணிமா நல்வாழ்த்துகள். இந்த அற்புதமான வாய்ப்பை தந்துள்ள இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்.